ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை மிகுந்த அக்கறையோடு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்று இந்த வசனம் வாசிக்கிறது. He is our sin bearer and caretaker. நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, நம்முடைய வாழ்வின் முழுமையையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதாய் இருக்கிறது. இங்கே அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உடைய கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று அந்த சொல்லுகிற அந்த பதம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது கவலைகளை பற்றி சொல்லவில்லை. அந்த கவலைகளை எல்லாம் சார்ந்து ஒரு உடைக்கப்பட்ட ஒரு சிந்தையை இருக்கக்கூடாது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. It talks about undivided heart. இங்க பிரித்து ஆளப்படுகிற ஒரு மனநிலையை அது சொல்லுகிறதா இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒருவர் இப்படி சொன்னார், நீங்கள் ஒரு நாளிலே கவலைப்படுகிறது, a day of worry is more exhausting than a week. நீங்க ஒரு நாள்ல கவலைப்படுறது ஒரு வாரத்தினுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு சமம். பாரம் என்று சொன்னால் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க சோர்ந்து போய் உட்காருகிறீர்களே, அதற்கு சமமா இருக்கிறது. ஒரு நாளிலே நாம் கவலைப்படுகிறது. நம்ம கவலைப்படுகிறது வீண் நேரம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய திறன் எல்லாம் அதிலே அழைக்கப்படுகிறதா இருக்கிறது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாதபடி அது செய்து விடுகிறது. இது கவலை என்று சொல்லுகிற பொழுது தேவை பற்றி இங்க சொல்வதை காட்டிலும் அதிகமாய் the focus on God is totally distracted. நம்ம மனதே வேற பக்கமா அது கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, நமக்கு தேவைகள், நமக்கு மற்றவைகள் என்று சொல்லி பல காரியங்களை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யார் இங்க பெரிய ஆளு, யார் இங்க பொறுப்பாளி என்று சொல்லுகிறதா இருக்கிறது. worry makes you forget who is in charge. யாரு பொறுப்பா இருக்கிறாங்க என்று சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல நம்மளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு விடுகிறோம். தேவனை அல்ல, நம்மையே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறவர்களா இருக்கிறோம். எல்லாம் என் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் என்னை பற்றி என்ன யோசிப்பார்கள் என்று நினைக்கிறோம். நான் ஸ்கூல்ல காலேஜில் என்னை பற்றி என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்களோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். என்னுடைய பெற்றோர் என்னை சரியாய் புரிந்து கொள்ளவில்லையே, எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நல்லா பெட்டரா எப்படி வர முடியும், எப்படி நான் தான் பெஸ்ட்னு எப்படி என்னால காண்பித்துக் கொள்ள முடியும். விதமாய் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய யோசனைகளும், that our agenda becomes more important than God's. இப்ப தேவனுடைய சித்தம் விருப்பம்லாம் கடந்து போய், அவருடைய வசனம் வாக்குத்தத்தம் எல்லாம் கடந்து போய், அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை கடந்து போய் நம்முடைய மனம் பல திசைகளிலே அலைகிறதை அது சொல்லுகிறதா இருக்கிறது. ஒன்னு தெரியுமா, காட் உங்களை அதிகமான ஞானத்திலும் தாளந்துகளினாலும் உங்களை நிரப்பி இருக்கிறார். மற்ற நண்பர்களுக்கு எப்படி செய்திருக்கிறாரோ அதை போலவே உங்களுக்கும் செய்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம முதலாவது யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு விதமான கவலை அது. அவர்களை மாதிரி நான் இல்லையே, அது ஒரு கவலை அது. ஸோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளையும் ஈவுகளையும் நாம நிராகரிக்க ஆரம்பிக்கிறோம். You start neglecting what God has stored in you. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறவைகளை நீ நோக்கி பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா சொல்றாரு, ஏசப்பா பொறுப்பா இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வாரு நினைச்சீங்கன்னா நீங்க
அவ்விதமாய் யோசிக்க மாட்டீர்கள். இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் நம்முடைய அழிந்து போகிற தேவைகளை விட நம்முடைய சிந்தையே வேற பக்கம் போய்விடுகிறது. அதைத்தான் இந்த நிருபத்தில் நாம் படிக்கிறோம். உன்னுடைய மனது எங்கே இருக்கிறது? உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய மனது எங்கே இருக்கிறது? சங்கீதம் 55:22 ஒரு அழகான வார்த்தை உண்டு. உங்க பாரத்தை எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள். அங்க நன்றாய் கவனிக்க வேண்டிய 2 காரியம் உண்டு. ஏசப்பா நம்முடைய பாரத்தையும் ஒரு கை பார்த்துக்குவாராம், நம்மளையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுவாராம். அதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் மேலும் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அந்த பாரங்கள் எல்லாம் பார்த்துக்குவாரு, உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. தாவீது இன்னொரு இடத்துல ஜெபிக்கிற பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார்? சங்கீதம் 86:11 நாம் இவ்விதமாய் வசிக்கிறோம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். சொல்றார், I want undivided heart. எனக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தை எனக்கு வேண்டும் ஏசப்பா. இன்னைக்கு இங்க கவலைன்னு சொல்றது எது தெரியுமா? நம்ம தேவைகளை விட, நிலைமைகளை விட you lost the focus from God. அதுதான் பெரிய கவலையே. ஏசப்பா சொல்றாரு, நீ அதெல்லாம் யோசிக்கிற பொழுது எங்க நான் பிக்சர்ல இல்லையோ, எங்க நான் உனக்கு முன்னாடி இல்லையோ, தாவீது அதான் சொல்லுகிறார், நான் உமக்கு பயந்து இருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். Give me a undivided heart. எனக்கு அந்த 2 மனசு இல்லாதபடி, பல குழப்பங்கள் நிறைந்த மனது இல்லாதபடி கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை விசாரிக்கிறார், அவர் எனக்கு போதுமானவர், என்னை தாளந்துகளினாலும் கிருபைகளினாலும் எல்லா மனுஷரை விட என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற என் தேவன் என்னை உயர்த்துகிறவர், அப்படி கரமின் மேல இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த ஒரு எண்ணம், அந்த போக்கஸ் தான் தேவன் சொல்றாரு. கேட்கிறாரு, போக்கஸ் எங்க இருக்குது? உன்னுடைய கவனம் எங்க இருக்கிறது? நீ எதை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தேவனிடத்தில் சமர்ப்பித்து நம்ம சொல்லுவோம், தாவீதை போல எனக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த சிந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் எதையோ யோசிக்க கூடாது, ஒரே ஒரு சிந்தை. எந்த காரியமாயிருந்தாலும் கர்த்தர் என்னை மிக ஆசீர்வாதமாய் நடத்துவார், பாதுகாத்துக் கொள்ளுவார், மேன்மைப்படுத்துவார், என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிற அந்த ஒரே ஒரு சிந்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தாவீதை போல நாளிலே கேட்கலாமா? ஏசப்பா உங்களை விசாரிக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, உங்க நிலைமையை சொல்லுங்க, உங்களுடைய மனதில் வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையை சொல்லுங்க, காரியங்களை சொல்லுங்க. அப்புறம் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளு யாருன்னா அது ஏசப்பா ஒருத்தர் தான். மன விட்டு சொல்லுங்கள், ஏசப்பா தாவீது போல எனக்கு அந்த ஃபோக்கஸ்ட் மைண்டை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே கவலை இல்லாத உண்மையே சார்ந்து நிற்கிற ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை தருவீராக. இந்த பிள்ளைகள் இந்த நாளிலும் இவர்கள் நினைக்கிற, வேண்டுகிற, அறிக்கை செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் கேட்டு அப்படியே இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உம்மேல அதிக அன்பையும் என்னை இயேசு விசாரிக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய எல்லா அதிசயங்களையும் வாழ்க்கையில காண இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.